அப்படிங்கிற ஐடியா இருந்து ஒருத்தவங்க சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனோஜ் ரோகிணி தொலைச்ச பணத்தை வந்து முத்து வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? முத்து வந்து அதாவது மனோஜ் தப்பு பண்ணா கேட்கவே கூடாது, ஆனா அவரோட பணத்தை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா? ஆமா, அவங்க கரெக்டா சொல்றாங்க. அதாவது மனோஜ் ரோகிணி மட்டும் சரி பண்ணணுமா? ஆமா, அதாவது ரோகிணியும் மனோஜும் சேர்ந்து பணத்தை தொலைச்சிடுறாங்க. அது என்ன முத்து கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா? ஏதாவது மனோஜ் ஏதாவது தப்பு பண்ணாருன்னா நம்ம முத்து கேட்க கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா மனோஜ் பண்ண தப்பா மட்டும் முத்து சரி கட்டணும்னு நீங்க சொல்றீங்களா? இது என்ன லாஜிக் அப்படிங்கிற மாதிரி அவரு வைக்கிறாரு. ஏன்னா அந்த சீரியல் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே அண்ணாமனா ஃபேமிலி எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனோஜ் கிட்ட இது முத்து கிட்ட தான் சொல்றாங்க, மனோஜ் தொலைச்ச நகையை, மனோஜ் தொலைச்ச பணத்தை வந்து நீ கண்டுபிடிச்சு கொடு, அவனை போய் தேடு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதனாலதான் இந்த கமெண்ட் வந்து இவர் முன்வைக்கிறாங்க. அந்த ப்ரோமோலயே நம்ம பாக்குறோம், ஒரு சீன்ல வந்து முத்து வந்து கேட்கறாங்க, உன்னோட பணத்தை வந்து என்னோட மனைவி வந்து தேடிக்கிட்டு இருக்கு, அது கூப்பனை கூட விட்டுட்டு தேடிக்கிட்டு இருக்கு. ஆமா, சொல்றாங்க உனக்கு வந்து நாங்க சிஐடி வேலை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற முத்து வந்து டைலாக் பேசுறாரு. அதனாலதான் அவங்க அந்த இதை சொல்றாங்க. மனோஜ் வந்து ஆவேசப்பட்டு கேட்பாரு, என்னாச்சு பணம்